அண்மை செய்தி. திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் மீது பெண் வழக்கறிஞர் ஒருவர் புகார் அளித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், விவரங்கள். வணக்கம். திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் மீது பெண் வழக்கறிஞர் புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார். காவல் ஆணையரகத்துக்கு அவர் புகார் மனுவை கொடுத்திருக்கிறார். அந்த புகார்ல தங்கலான் படத்துல சர்ச்சை காட்சிகளை நீக்க கோரி அவர் அந்த புகார் மனுல குறிப்பிட்டிருக்கிறார். புத்த மதத்தை உயர்த்துவதற்காக வைணவ மதத்தை இழிவுபடுத்தும் வகையில தங்கலான் திரைப்படத்துடைய காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் சர்ச்சையான இந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்றும் இயக்குனர் ப. ரஞ்சித் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பூந்தமல்லி நீதிமன்ற வழக்கறிஞர் பொற்கொடி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார். சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்காவிட்டால் படத்திற்கு தடை செய்ய கோரி நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்போவதாகவும் வழக்கறிஞர் பொற்கொடி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். தங்கலான் படத்துல சர்ச்சையான இந்த காட்சிகள் தான் அனைவருடைய மனதை புண்படுத்துவதாகவும் இதுல முக்கியமானது புத்த மதத்தை உயர்த்தி வைணவ மதத்தை இழிவுபடுத்தும் வகையில காட்சிகள் அமைந்திருப்பதாகவும் உடனடியாக இந்த தங்கலான் திரைப்படத்துடைய காட்சிகள் அதை நீக்க வேண்டும், இல்லை என்றால் தங்கலான் திரைப்படம் அந்த படத்தை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் மனுல குறிப்பிட்டிருக்கிறார். சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்காவிட்டால் படத்திற்கு தடை செய்ய கோரியும் தான் வழக்கு தொடரப் போவதாகவும் வழக்கறிஞர் பொற்கொடி தெரிவித்திருக்கிறார். சென்னை காவல் ஆணையரகம் நேரில் அவர் இந்த புகார் மனுவை கொடுத்திருக்கிறார். தங்கலான் படத்தினுடைய சர்ச்சை காட்சியை உடனடியாக நீக்க கோரி புகார்ல குறிப்பிட்டிருக்கிறார். இல்லை என்றால் ப. ரஞ்சித் மீது நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புகார் மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த இரண்டுமே, அதாவது சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்காவிட்டால் உடனடியாக அவர் நீதிமன்றம் சென்று இந்த படத்திற்கு தடை கூறி வழக்கும் தொடர இருப்பதாகவும் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.